சுற்றி சூழல் விழிப்புணர்வு செய்திகள். அன்புள்ளம் கொண்ட ரவி தமிழ்வாணன் ஐயா அவர்களுக்கு உங்கள் மாணிக்கம் எழுதும் மடல். நலம் நலமறிய ஆவல். மே 1 தொழிலாளர் தினம். தொழிலாளர்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்குவோம். உழைக்கும் வர்க்கம், உழைத்தால்தான் ஊதியம், உழைப்புக்கு தகுந்த ஊதியம்தான் கிடைக்கும். ஆனாலும் இப்போ இருக்கிற இக்கட்டான காலகட்டத்தில் நமது ஊழியர்களை நாம் பத்திரமா பாதுகாத்துக்கணும். நம்மோடு இருந்தவர்கள் இப்போ இந்த சூழல்லையும் அவங்க நம்ம கூட தான் இருக்கணும். அனைவரும் தங்களது ஊழியர்களை தங்களோடவே வச்சுக்கணும். ஊழியர்கள், உழைப்பாளிகள் நமது சொத்து. இன்றைய ஒரு நாள் மட்டுமல்ல, எந்நாளும் அவர்களை போற்றி பாதுகாக்கணும். தொழிலாளர்கள்னா தொழிலகங்களில் வேலை செய்வோர் மட்டும்தான்னு எடுத்துக்க வேண்டாம். நம்ம தோட்டத்தில் விவசாய வேலை செய்வோரையும் நமது தொழிலாளர்களாக எடுத்துக்குவோம். அவங்க சேத்துல கால் கை வச்சாதான் நாம சோத்துல கை வைக்க முடியும். ரவி தமிழ்வாணன் ஐயா ஒத்துக்குவீங்க. அதே போல முன்னாடிலாம் உழைப்பாளர்களும் வஞ்சனை இல்லாம தங்களது முழு வேலை திறனை வெளிப்படுத்தினாங்க. இப்போ அப்படி இல்லை. கடுமையா வேலை செய்வோரை எண்ணிடலாம் போல இருக்கு. தொழிலாளர்களும் வஞ்சனை இல்லாம நேரங்காலம் பார்க்காம வேலை செய்து தங்களது முதலாளிகளுக்கு உண்மையா இருந்தாங்க. முதலாளிகளும் கணக்கு வழக்கு பார்க்காம தொழிலாளர்களுக்கு வேண்டியதை செஞ்சாங்க. 2 கை சேர்ந்து தட்டினா தான் ஓசை கிடைக்கும். இதை எல்லாரும் புரிஞ்சுக்கணும். அப்போதான் முன்னேற்றம், வளர்ச்சி என்பதை அடைய முடியும். இன்றைய தினத்தில் நினைவில் கொள்வோம். அப்புறம் இது மே மாதம், கோடை காலம், தண்ணீர் பற்றாக்குறை ஏற்படும் காலம். கிடைக்கும் தண்ணீரை சிக்கனமாக பயன்படுத்தணும். அது தொழிலகங்களாக இருந்தாலும் சரி, விவசாய நிலங்களாக இருந்தாலும் சரி, இருக்கும் இயற்கை வளங்களை போற்றி பாதுகாக்கணும். சிக்கனமாக பயன்படுத்தி வளம் காண முயற்சிக்கணும். நிலத்தடி நீர்மட்டம் குறைந்து வருவதால் தமிழகத்தில் 463 இடங்கள் அபாயகரமான பகுதியாக மாறியிருக்கு. பெரும்பாலான மாவட்டங்களில் நிலத்தடி நீர்மட்டம் 300 முதல் 500 அடிக்கு கீழே போயிடுச்சான். இதனால் தமிழ்நாட்டில் 32 மாவட்டங்களில் பெரும்பாலான பகுதிகள் அபாயகரமான பகுதிகளாக மாறியிருக்குன்னு பொதுப்பணித்துறையின் ஓர் ஆய்வு தெரிவிக்குது. 35 பகுதிகளில் இருக்கும் நிலத்தடி நீர் பயன்படுத்த முடியாத அளவுக்கு உப்புத்தன்மை நீருள்ள பகுதிகளாக மாறியிருக்கான். ரவி தமிழ்வாணன் ஐயா, நீங்கள் ஆச்சரியப்படுவீங்க. என்னடாது கடுதாசியில் 300 அடி 500 அடிக்கு கீழே நிலத்தடி நீர்மட்டம் போயிடுச்சுன்னு எழுதுறாரு. தமிழ்நாட்டின் ஒரு சில பகுதிகளில் 800 அடி 900 அடி போயிடுச்சேன்னு ஒரு பதில் கடுதாசி கூட போடுவீங்க. உண்மைதான். இது தமிழ்நாடு முழுக்க உள்ள நிலவரம். மேற்கு மாவட்டங்களில் தான் இந்த 1000 அடி கணக்கு. எப்படி இருந்தாலும் அளவுக்கு மிஞ்சினா அமிர்தமும் நஞ்சு தான். இந்த பொன்மொழியை நினைவில் வச்சுக்கணும். படுமோசமாக பாதிக்கப்பட்ட கங்கை நதி நீர் கூட இப்போ குடிக்கும் அளவுக்கு நல்ல தண்ணீராக மாறியிருக்கு. காரணம் சூழல் மேம்பாடு அடைஞ்சது தான். அதனால் இன்று மே 1 மே தினம் ஓர் உறுதி எடுத்துக்குவோமா? எதையும் அளவறிந்து பயன்படுத்துவோம், அர்ப்பணிப்போடு பணி செய்வோம். சரிதானுங்களா? இப்படிக்கு மடல் மாணிக்கம். நம்மை சுற்றி சூழல் விழிப்புணர்வு செய்திகள் கேட்டீர்கள்.